ஒரு சிங்கம் ஒன்று வேட்டையாட போகும்போது ஒரு மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குது. ஆஹா, இன்னைக்கு செம்ம வேட்டை அப்படின்னு பாயறதுக்கு தயாராகுது. ஒரு நரி குறுக்காட்டி உடனே சொல்லுது, மகாராஜா நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது மானை வேட்டையாடக்கூடாது. அதை வேட்டையாடணும்னு நினைக்கிறதே பெரிய பாவம். அதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுது. காட்டில் இருக்க ஏதாவது 5 விலங்குகளை வேட்டையாடி நீங்கள் சாப்பிடாம அப்படியே விட்டுட்டு போயிடணும், அதான் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லுது. அந்த நரி ஏன் அப்படி சொன்னுச்சுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சிங்கத்துக்கு புரியல. அது என்ன பண்ணுச்சு, போய் அங்கே இருக்கிற விலங்குகளை தேட ஆரம்பிக்குது. ஒன்று கூட கண்ணில் படல. காரணம் என்னென்னா, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை ஒரு முயல் கேட்டுட்டு எல்லாத்தையும் போய் அலர்ட் ஆக்கி விட்டுருச்சு. எல்லாம் ஒளிஞ்சிக்கிச்சிங்க, தப்பிச்சுக்கிச்சிங்க. அந்த வழியாக ஒரு யானை வருது. அந்த யானைக்கிட்ட இந்த நரி சொன்ன விஷயத்த சொல்லுது. அப்போ அந்த யானை சொல்லுது, நீங்கள் 5 விலங்குகளெல்லாம் தேடாதீங்க ராஜா, 5 விலங்குகளுக்கு ஈக்குவல் அந்த நரி. அந்த ஒரு நரியை வேட்டையாடுங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. உடனே ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு அந்த நரியை போட்டு தள்ளிடுது இந்த சிங்கம். அந்த நரி மாதிரியே நம்ம ஊர்லேயும் நிறையா சாமியார்களும் ஜோசியக்காரங்களும் நிறைய பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரங்களை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சிங்கத்துக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், நமக்கு புரியணும்ல.